வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வடகை 360 சேனல். இன்னைக்கு சண்டே பொறுத்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் ஒரு ஒரு வர்க்கம் போராட்டமானது நடைபெற்று கொண்டு வருகின்றது. அந்த வர்க்க போராட்டத்தை எதிர்த்து எந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் குரல் கொடுக்கவில்லை. டிஎம்கே கவர்மெண்டில் உள்ள மதிமுக கூட இந்த போராட்டத்திற்கு குரல் கொடுக்கவில்லை. காங்கிரஸ் உள்பட்ட அனைத்து கட்சிகளும் இந்த கட்சியை நடைபெறக்கூடிய போராட்டத்துக்கு எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கவில்லை. மாறாக சமூக வலைதளங்களில் ஓப்பன் பண்ணாலே போதும், ஹரிநாடார் உட்கொண்டு சவுத்தி தேவர் வரைக்கும் எசக்கி முத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதிய பெருமைகளை தான் பேசிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை மாநகரில் ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் 9 நாளா ஒரு வர்க்க போராட்டமானது நடைபெற்று வருகின்றது. அதை பற்றி எந்த ஒரு கட்சி தலைவரும் குரல் கொடுக்க முன் வராத ஒரு தருணத்தில் தொல் திருமாவளவன் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த வழியா செல்லும் போது அங்கே காரை நிறுத்தி அதற்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த போராட்டத்தை பற்றி பேசுவேன் என்று சொன்ன விதம் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் இருந்தாலும் இந்த போராட்டம் ஏன் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்று தெரியவில்லை. ஏனென்றால் பிஜேபி 2014-16 பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் போது அனைத்து துறைகளையும் தனியார் மயமாக்க போரே அப்படின்னு மோடி அறிவித்தவுடன் அதை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் நபர் டிஎம்கே சார்ந்தவர்கள் தான். தலைவர் கருணாநிதியா இருக்கட்டும் சரி, மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும் சரி, காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தியா இருக்கட்டும் சரி, ராகுலா இருக்கட்டும் சரி, வைகோவா இருக்கட்டும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஏன் நேற்று நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கூட இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியாத ஒரு அவல நிலையில்தான் இன்றைய அரசியல் கட்சிகளானது இருக்கின்றது. ஆனால் எவை வந்தாலும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய தொல் திருமாவளவன் போன்றவர்கள் இக்கட்சியை ஆட்சியை பிடிக்கும் முறையில் மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அண்ணன் சீமான் அவர்களும் குரல் கொடுத்திருக்காரு, தளபதி விஜய் அவர்களும் குரல் கொடுத்திருக்கிறாங்க. இது போன்ற மக்கள் நலன்களை பேணி காக்கக்கூடிய, மக்கள் நலன்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களை அடுத்த 2026 சிஎம் கட்டிலில் உட்கார வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் வீடு தேடி கிடைக்கும். அதன் முன்னோட்டமாக இன்றைக்கு, அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், அதனால் ஏன் இந்த போராட்டம் நடக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு இந்த டாபிக்கை பற்றி பேச போகிறோம். அது 9 நாட்கள் இந்த போராட்டமானது மிக அதி தீவிரமாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதாவது ஆகஸ்ட் 1 இந்த போராட்டமானது தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்களை இந்த போராட்டமானது நடைபெறுறது. என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடிய டிஎம்கேயோட கவர்மெண்டோட அரசு ஆணை தான் இதற்கு மிக முக்கியமாக டிஸ்கஷனாக போக போகுது. 8வது நாளை தொடர்ந்து 9வது நாளில் இந்த போராட்டமானது அடியெடுத்து வைக்க போகுது. அதாவது ராயபுரம் மற்றும் திருவிக்கா நகர்ல உள்ள தூய்மை பணியாளரோட பணிகளை ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட் தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அதனை முன்னிட்டு தண்டையார்பேட்டை, அண்ணா நகர், அம்பேத்கர் நகர் போன்ற பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க ஏற்பட்ட நடவடிக்கையின் மூலமாக, அன்றைக்கு போடப்பட்ட வழக்கின் மூலமாகவும் இந்த பணியானது இடைக்காலமாக தடுத்து நிறுத்தப்பட்டு உள்ளது. அதனை முன்னிட்டு இது போன்ற தனியார் மயமாக்கப்பட வேண்டாம், அவ்வாறு தனியார் மையம் ஒப்படைத்தால் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய பணி போன்ற அனைத்துமே பாதிக்கப்படும் என்ற ஒரு முறையான கோரிக்கையை முன்னெடுத்து தூய்மை பணியாளர்கள் அனைவருமே, அந்த ஏரியா பணியாளர்கள் அனைவருமே கடந்த 9 நாட்களாக போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. சென்னை மாநகரத்தில் மொத்தம் 15 மண்டலங்கள் உள்ளது. சென்னை மாநகரத்தில் மொத்தம் 15 மண்டலங்கள் உள்ளது. அதில் 10 மண்டலங்கள், அதாவது 15 மண்டலம் 1, 2, 3 இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட 10 மண்டலங்களை 2020 டிஎம்கே கவர்மெண்ட் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது.
2021 7வது மண்டலமாக அறியப்படக்கூடிய பகுதிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் போது ஏற்பட்ட கலவரப்பு போராட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து இந்த தனியார் மையமானது ஸ்டே ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதனை முன்னிட்டு இன்றைக்கு போன வாரம் நடைபெற்றக்கூடிய ராயபுரம் மற்றும் திருவிக நகரில் தனியார் மையமாக்கப்பட்ட அந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளும், அதுக்கப்புறம் தனியார் மையமாக்கப்படக்கூடிய தண்டையார்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து திருவிக நகர், அண்ணா நகர், அம்பேத்கர் நகர் போன்ற நகரில் உள்ள தூய்மை பணியாளர்கள் அனைவருமே இன்றைக்கு ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து இதை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது, மாறாக எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் பணி செய்கின்றோம் என்று சொல்றாங்க. இதனை இதனை பொருட்டு அரசியல் கட்சிகள் வந்து யாருமே இதற்கு தூய்மை பணியாளர் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. மாறாக ஜாதியை கையில் எடுத்துக்கொண்டு எங்கே பார்த்தாலும் ஜாதிய வன்மமானது சோசியல் மீடியாவில் வந்து பிரதிபலிக்கின்றது. ஹரிநாடார் சொல்றான் ஜாதியை உயர்த்தி சொல்றான், சவுத் சேகர சொல்றான் ஜாதியை உயர்த்தி சொல்றான். ஏன் இது போன்ற சமூக நலங்களுக்கு அவர்கள் குரல் வந்து ஒலிக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. இது போன்ற பணிகளை வந்து திறம்பட செயல்பட்டால்தான் வரக்கூடிய சந்ததிகள் வந்து ஜாதியற்ற சந்ததியாக இருக்கும் என்று அவர்கள் முன்னிட்டு ஒரு சேனல் வந்து சொல்றோம். ஸோ அவருடைய முன்னிட்டு ஒரு சேனல் வந்து இந்த வீடியோவை பதிவு செய்கின்றது. வாழ்க பாரதம்.